ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நாங்கள் லக்ஷ்மி நரசிம்மசுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு சிங்கிரி கோவில்னு இந்த கோவில் பேர். இதுக்கு பஸ் வசதியும் இருக்குது, பட் ஆனால் டைமிங் பஸ் தான் வேலூர்லேருந்து. அதுவும் இல்லாமல் சாட்டர்டேஸ் ரொம்ப விசேஷம். பட் நாங்கள் இந்த வாட்டி மண்டே வந்திருக்கோம், அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, வீடியோஸும் எடுக்கும். இந்த மரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஆறு ஓடுது, பட் ஆனால் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டு அப்படியே ஸ்டெப் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 100 ஸ்டெப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏறதில் கவுண்ட் பண்ணல, ஏறது தான் முக்கியம்னு ஏறியாச்சு. அப்படியே வந்தாச்சு. அப்படியே ஏறிட்டு இது மூலஸ்தானங்க, பேக் சைடு அந்த இதெல்லாம் அந்த கருங்கல்லால் அந்த மாதிரி தான் இருக்குது கோவில் ஃபுல்லாக. அந்த மலையை செதுக்கி இந்த மாதிரி தான். வேறு நடுவில் பைரவர். நாங்கள் மூலஸ்தானத்துக்கிட்ட போயிட்டோம். வீடியோ எடுக்க அலோடு இல்லை, ஆனாலும் நான் எடுத்துகிட்டு டக்குன்னுட்டு அந்த ஐயர் இந்த சைடு திரும்பினால சுவாமியை பார்த்து வேண்டிக்காங்க. நல்லா லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவிந்தர். அப்புறம் அப்படியே மூலஸ்தானத்தில் சைட்லலாம் இந்த ஃபோட்டோ பிக்கெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டு இங்கே ஒரு சின்ன கோபுரம், அதில் ஆஞ்சநேயர். அப்படியே இது வே டு கோ அவுட், அப்படியே வெளியே பொறுத்து தான் இது. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த இதுவெல்லாம் இல்லைங்க, இந்த ஜன்னல் கம்பியெல்லாம் ஓப்பன்டாகவே இருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் வந்திருக்கேன். பாருங்கள், ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி மலை மேலே நின்று இந்த மாதிரி வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. பாருங்கள், அந்த கோபுரத்தில் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமர் இதோ அப்படி சுவாமியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தால் இந்த சைட் கீழே வந்துட்டு விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம விளக்கேற்றிக்கலாம். அப்படியே விளக்கேற்றிட்டு இதோ இந்த சைடு தான், சைடில் இருக்க அந்த ரூமு. இந்த வியூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே நாங்கள் படி இறங்கி வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கினேன். என் பெரிய பொண்ணு ஏதோ கோச்சிக்கிட்டா போல் அவங்க அப்பா திட்டினாருன்னு அவளை சமாதானப்படுத்தி ஒரு செல்ஃபி எடுத்துக்கினேன். அப்படியே நாங்களும் அப்படியே இந்த வியூவெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா இந்த மலையை ஒட்டி இந்த மரம் செடி கொடி எல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி. நானும் நிறைய வாட்டி எனக்கும் நிறைய நடந்திருக்கு நம்பிக்கையாக. அதனால கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். வியூ பாருங்கள். இந்த சைடெல்லாம் வாழை மரம் தான் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நிறைய வாழை மரம் தான் தோப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.